அற்புதமான தாண்டவம், திருணையாறு லீலை. ஒரு நேரத்தில் காளி தேவி மற்றும் சிவபெருமான் யார் சிறந்த நடனக் கலைஞர் என்பதை நிரூபிக்க தீர்மானித்தனர். இருவரும் திருணையாறு என்ற இடத்தில் நடனப் போட்டியில் கலந்து கொண்டனர். தேவதைகள், முனிவர்கள் எல்லோரும் இந்த அற்புத தாண்டவத்தை பார்ப்பதற்காக கூடியிருந்தனர். இருவரும் சக்தி மிகுந்த தாண்டவத்தை ஆடினர். ஆனால் முடிவில் சிவபெருமான் தன் இறுக்கமான ஒரு தாண்டவத்தை ஆடினார். இதில் அவர் தன் கால்களை முழுவதுமாக வளைத்து, ஒரு காலால் தரையைத் தொடாமல் தூக்கி வானத்தில் பறந்தார் போல் சுழற்றினார். அந்த நடனம் காளிக்கு செய்ய முடியாத ஒன்று. காரணம், அவர் பெண் வடிவில் இருந்ததால் அந்த நடனம் எளிதல்ல. எனவே காளி சிறிது காலம் சிந்தித்து விலகினார். சிவபெருமான் வெற்றி பெற்றார். இதுவே நடராஜர் வடிவத்தில் அவர் உலக நடனத்தின் கடவுளாக போற்றப்படுவதற்கான ஒரு முக்கியமான நிகழ்வு. இவ்வரலாறு நடராஜர் சபையில் சிதம்பரத்தில் தொடர்கிறது.